மாலை வணக்கம். தமிழ்நாடு அரசியல் அதிகார மாநாட்டுடைய கருத்தரங்கு நிறைவு பெற்று மாநாட்டானது தொடங்குகிறது. இந்த மாநாட்டு சிறப்புரையாளர்கள் தோழர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தோழர் ஜேம்ஸ் அவர்கள், தோழர் அரங்கவாசிகரன் அவர்கள், தோழர் தமிழையன் அவர்கள், தோழர் விருதுகுமார் அவர்கள், சிறப்புரையாற்றக்கூடிய அனைத்து தலைவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தோழர் பால், தோழர் அங்கே செல்வன், தோழர் தினேஷ், அன்புக்குரிய தோழர்களே, தமிழ்நாடு அரசியல் அதிகார மாநாடு இன்று நவம்பர் 1 தமிழ்நாடு அமைந்த நாளில், தமிழர் தாயக நாளில் இங்கு சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு கூட்டணி சார்பாக தமிழ்நாடே எழுக, அரசியல் அதிகாரம் பெருக என்கின்ற முழக்கத்தோடு ஒருங்கிணைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு அரசியல் அதிகார மாநாட்டிற்கு வருகை இருக்கக்கூடிய தலைவர்களையும் தோழர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். முறையாக இந்த மாநாட்டுடைய ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற வகையிலே இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும், குறிப்பாக இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சிறப்பு நட்சத்திரம் ரெட் ஸ்டார் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் ஜேம்ஸ் அவர்களையும், தமிழக மக்கள் புரட்சிக் கழகத்துடைய தலைவர், தமிழ் தேசிய சிந்தனையாளர் தோழர் அரங்கவாசிகரன் அவர்களையும், தமிழ் தேச மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர், தமிழ் தேசிய புரட்சியர் தோழர் தமிழையன் அவர்களையும், கம்யூனிஸ்ட் கட்சி மாலை மக்கள் விடுதலை பொதுச் செயலாளர் தோழர் விருதுகுமார் அவர்களையும், தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் செயலாளர் தோழர் பாலன் அவர்களையும், இந்த நிகழ்வில் பிறகு பங்கேற்கக்கூடிய தாயக மக்கள் கட்சியுடைய தலைவர் தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களையும், மக்கள் அதிகாரத்துடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் திருச்சி செழியன் அவர்களையும், எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் அசலாம் கைசி அவர்களையும், மாநில பொதுச் செயலாளர் மக்கள் அதிகார கழகம் தோழர் வெற்றிவேல் செழியன் அவர்களையும், மக்கள் கலைஞர் கழகத்தின் மாநில செயலாளர் தோழர் கோவன் அவர்களையும், தமிழ் மீனவர் விடுதலை இளைஞர்கள் அமைப்பின் தலைவர் தோழர் ரா மங்கேஸ்வரன் அவர்களையும், தமிழ்நாடு குடியரசுக் கட்சியுடைய தலைவர் தோழர் எழிலன் அவர்களையும், தமிழக மக்கள் மன்றம் அதனுடைய தலைவர் சாமி ராஜ்குமார் அவர்களையும், அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் தலைவர் வழக்கறிஞர் பொன் முருகேசன் அவர்களையும், ஐந்திரை மக்களுடைய தோழர் ஆறுமுகம் அவர்களையும், பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கம் ஒருங்கிணைப்பாளர் தோழர் வெண்ணிக்குடி பாலசிங்கம் அவர்களையும், தமிழ் விடுதலை இயக்கத்தின் தோழர் செந்தமிழ் வாணன் அவர்களையும், தமிழ் தேச குடியரசு
இயக்கம் தலைவர் தோழர் தமிழரசன் அவர்களை, தமிழ்நாடு நேஷனல் சமூக கூட்டமைப்பின் தலைவர் தோழர் ராஜீவ் காந்தி அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்று தற்போது இடம்பெற்று சென்றிருக்கக்கூடிய தமிழ் தேச மார்க்சிய கழகத்தின் தலைவர் தோழர் சதியம் இருந்துரை அவர்களையும், தென் தமிழர் கட்சியினுடைய தலைவர் தோழர் பாலமணி அவர்களையும், பெரியார் அம்பேத்கர் மக்கள் கழகத்தின் தோழர் நம்பிராசன் அவர்களையும் உறுதியாக நன்றி உரையாற்றக்கூடிய தோழர் விஜய் அவர்களுக்கும் மற்றும் காலை அமர்விலே கருத்தரங்கத்திலே உரையாற்றக்கூடிய தலைவர் கருத்தாளர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு கூட்டணி சார்பாக உங்களை எல்லாம் வரவேற்று இந்த நிகழ்வை நாங்கள் தொடர்ந்துள்ளோம். இந்த முன்னரங்கில் இருக்கக்கூடிய தோழர்களுடைய பெயர்கள், அமைப்புகளுடைய பெயர்களை நீங்கள் கவனித்தால் ஒரு இடையில சின்ன விண்ணப்பம். இந்த மாநாட்டில் சிறப்புரையாளர்கள் யாராவது அமர்வுல உட்கார்ந்தால் என் மேடைக்கு வந்து கேட்டுக்கிறேன். யாராவது விருப்பப்பட்டா மேடைக்கு கேட்டுக்கிறேன். இந்த அழைப்பு பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களை, அதனுடைய பல்வேறு வகைப்பட்ட சமூக குழுக்களை, பிரிவுகளை அடையாளப்படுத்தும் விதமாக, அதற்கு நிறுத்தப்படுத்தும் விதமாக இந்த கூட்டறிக்கை அழைக்கப்பட்டது. இந்த மாவட்ட அழைப்பாளர்கள் தமிழ் சமூகத்துடைய பல்வேறு அடையாளங்களை, பல்வேறு நலன்களை ஒரு இடத்தில் கொண்டு வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் நாம் இந்த வகையான ஒரு அழைப்பை, ஒரு ஏற்பாட்டை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். ஒரு புறம் காந்திய கொள்கை நடத்தக்கூடிய பேராசிரியர், காந்தியவாதி; இன்னொரு புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில மக்கள் பொதுச் செயலாளர் தோழர், தமிழ் தேசிய அமைப்பினுடைய தலைவர்கள், சமூக நீதிக்காக போராடக்கூடிய அமைப்புடைய தலைவர்கள், மேற்கல் சமூகத்துக்காக, இயற்கையை பாதுகாப்பதற்காக, விவசாயிகளுடைய நலனுக்காக, தொழிலாளர்களுடைய நலனுக்காக, மீனவர்களுடைய நலனுக்காக, பழங்குடிகளுடைய நலனுக்காக, இப்படி பல்வேறு தமிழ் சமூகத்துடைய பல்வேறு அடையாளங்களை, போக்குகளை நாம் இந்த மேடையில் ஒருங்கிணைக்கிறோம். தமிழ்நாடு கூட்டணி என்பது அதுதான். தமிழ்நாடு கூட்டணி என்பது தமிழ்நாட்டுடைய நலனை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பல்வேறு வர்க்கங்களும், சமூக குழுக்களும் அல்லது அரசியல் கண்ணோட்டங்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் நாம் தமிழ்நாடு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறோம். அந்த வகையிலே இது ஒரு வெற்றிகரமான மாநாடு. ஒரு நாளைகள் நிறைவாக இந்த மாநாடு நடக்கவில்லை என்றாலும் கருத்து நிறைவாக இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது, நெருப்பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரை இந்த மாநாடு தமிழ் சமூகத்திலே, தமிழ்நாட்டிலே ஒரு வெற்றி பெற்ற மாநாடாக, ஒரு வெற்றிக்கான முன்னறிவிப்பு மாநாடாக தான் தேர்தலில் நடந்துள்ளது. தோழர்கள், இன்றைக்கு மிக முக்கியமான மாற்றங்களை இந்த உலகம் சந்தித்து கொண்டு வருகிறது. உலகம் முழுவதும் இன்றைக்கு நடந்து வரக்கூடிய போக்குகள் மிகப்பெரிய இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட காசா நகரத்தை நாம் கண்முன்னே கண்டு கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய பேரழிவு, இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றால் இன்றைக்கு கண்முன்னே பல்வேறு இனக்குழுக்கள், இனங்கள், பல்வேறு தேசிய அடையாளங்களை கொண்ட மக்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டு வரக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இன்னொரு புறம் இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும், இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போரை நான் தான் நிறுத்தினேன். உலகில் இதுவரை 8 போர்களை நான் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறேன் என்று ட்ரம்ப் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு புறம் மிக மோசமாக கொடூரமான படுகொலைகளை நிகழ்த்தக்கூடிய இஸ்ரேலும், படுகொலைக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலைக்காக போராடக்கூடிய ஹமாஸும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஒப்பந்தங்களை, போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய இன அழிப்பில் ஒழிக்கப்பட்ட, நம் கண் முன்னே அழிக்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் இன்றைக்கு தமிழீழ கோரிக்கையும் கண் முன்னே நம் கடந்து சென்ற நிலை
நிலையில் நாம் பார்க்க முடியும். உலகம் மிகவும் சிக்கலான ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை நாம் காலத்தின் சாட்சிகளாக இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மால் இது ஒரு முறையான தலையீட்டை செய்து நாம் விரும்பக்கூடிய நமக்கான ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவதில் நாம் தோல்வி அடைந்திருக்கிறோம் என்பதையும் நம்முடைய வரலாறு நம் கண்முன்னே காட்டிக் கொண்டிருக்கிறது. நூற்றாண்டுகள பொதுவுடைமை இயக்கம் தமிழ்நாட்டில் சிங்கார தொடங்கி இன்றைய வரை நீடித்துக் பொதுவுடைமை இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. நூற்றாண்டுகள தமிழ் இயக்கம் இங்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தமிழ்நாட்டுடைய உரிமையையோ அல்லது தமிழ் மக்களுடைய உரிமையையோ மீட்டதாக நமக்கு தற்போதைய வரலாறு எதுவும் இல்லை. தொடர்ச்சியாக அழிவுகளையும் இழப்புகளையும் ஏமாற்றத்தையும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விரும்பி நேசித்த போராட்ட இயக்கமாக இருக்கிற என்னுடைய கட்சியை சேர்ந்த ஒரு சில தோழர் அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதி தோழர்கள் கண்முன்னே இன்றைக்கு அரசியல் தங்களை சரணாகதிக்கு ஒப்படைத்திருக்கிறார். மறுபுறம் அந்த கட்சி அந்த சரணாகதியை விமர்சிக்கிறது. அவர்களை மக்களிடமிருந்து திரும்பி சென்ற கோடைகளுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாக்கிறது. அந்த கட்சி மதத்திற்கு அந்த மிகப்பெரிய போராட்டங்களை 50 வருட தியாகங்களை பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான போராளிகள் இன்றைக்கு அரசியல் ஒரு ஒப்பந்தத்திற்கு இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. நிலைமை இருக்கக்கூடிய நிலைமை இவ்வாறு தான் இருக்கிறது. ஒரு புறம் கரும் அழிவுடன், இன்னொரு புறம் மக்களுக்காக விடுதலைக்காக போராடி இயேசுடைய சரிவு, வீழ்ச்சி, பின்னடைவு, எழுந்திருக்க முடியாத நிலை, கையேறு நிலை, எழுந்திருப்பதற்கு எதை செய்வது என்று சிந்தித்துக் கொண்டு எந்தவித செயலுக்குமான மாற்றமும் நமக்கு வாய்க்காத ஒன்றை நாம் வாழ்ந்து வருகிறோம். 100 ஆண்டுகளாக உழைக்கிற இயக்கங்கள் 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தன்னுடைய வாழ்வை கம்சங்களுக்கு ஒப்படைத்த தலைவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய குரலுக்கும் அவருடைய கருத்துக்களுக்கும் இன்றைக்கு செவிசாய்க்காத தமிழ் சமூகம் இன்றைக்கு ஒரு அடையாளங்களுக்கு பின்னே திரளக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு அடையாளம், ஒரு அரசியல் அடையாளம், ஒரு விஜயின் பின்னே இன்றைக்கு கூட்ட நெருக்கடியிலே ஒரு மக்கள் திணறி 40-50 பேர் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ் சமூகத்தையாக தொடர்ச்சியாக சிந்திக்கக்கூடிய ஒரு அவை இன்றைக்கு நியாயாக தான் இருக்கிறது. இதுதான் நம்முடைய யதார்த்தமாக இருக்கிறது என நான் கருதுகிறேன். இந்த யதார்த்தத்திலிருந்து நாம் எப்படி மீண்டு எழுவது, நாம் நமக்கான உலகை, நமக்கான வாழ்வை, நாம் தமிழ்நாட்டிற்கான வாழ்வை எப்படி மீட்டெடுப்பது, மீறுவது என்பது குறித்து நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இதுவரை நம்மிடம் இருக்கக்கூடிய சிந்தனை ஓட்டம், நம்முடைய நடைமுறை, நம்முடைய கருத்துகள் நமக்கு போதுமானதாக இல்லை என்பதுதான் நம்முடைய தற்போதைய நிலை நமக்கு உணர்த்துகிறது. நாம் மாற வேண்டும். நம்முடைய கண்ணோட்டங்களில் மாற்றம் வர வேண்டியிருக்கிறது. நம்முடைய அணுகுமுறைகளில் மாற்றம் வர வேண்டியிருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்வை, நம் நாட்டுடைய வாழ்வை, நம் மக்களுடைய வாழ்வை பாதுகாப்பதற்காக, மீட்பதற்காக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழலில் தேவையில் இருக்கிறோம். அந்த மாற்றம் என்பது அனைவரையும் உள்ளடக்கியதாக நாம் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதே போல இன்றைக்கு அதிகாரம் அரசு என்பது ஆசான் லெனின் சொல்வார், இந்த சமூகத்துடைய அனைத்து விஷயங்களையும் இன்றைக்கு தீர்மானித்துக் கொண்டிருப்பது அரசியல் என்ற வடிவமாக தான் இருந்து கொள்கிறது. அது ஒரு தனி கருப்பாக, அது ஒரு தனி நிறுவனமாக சமூகத்தில் இருந்து தன்னை அந்நியப்படுத்திக் கொண்டு சமூகத்தை மேலாண்மை செய்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இன்றைக்கு அரசு என்பது விலகி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தை அரசு என்பது ஒரு ஊரை கைப்பற்றி அந்த கோட்டையை முன்னேற்றிவிட்டால் அரசை கைப்பற்றிவிட்டதாக அர்த்தம். அரசு கைப்பற்றப்பட்டது, ஆட்சி மாறியது, அரசர்கள் மாறினார்கள் என்பதுதான் அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய போருடைய அடையாளம் என்னவாக இருந்தது, அல்லது ஆப்கானிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய போருக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன? தங்களுடைய பாதுகாப்புக்கு ஈரான் அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று 2000-3000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அமெரிக்கா சொல்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கு அமெரிக்கா
குதித்து வருகிறார். இப்பொழுது தேசம் என்பது தன்னுடைய ஆட்சி எல்லைக்குட்பட்ட நிலப்பரப்பு மட்டுமல்ல, தன்னுடைய பாதுகாப்புடைய எல்லை வரை அது விரிவாக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பாதுகாப்புடைய எல்லை வரை அவர்களுடைய தேசமாக அவர்கள் அறிவிக்கிறார்கள். தன்னுடைய பாதுகாப்பு எல்லை எந்த அளவுக்கு தூரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தன்னுடைய தேசத்தின் அதிகாரத்தை பிரித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறார்கள். இது ஏகாதிபத்திய அல்லது பேரினவாத அரசுடைய தன்மையாக இருக்கிறது. இன்னொரு புறம் தான் வாழக்கூடிய நாட்டில் ஒரு துண்டு மனை 2 சென்ட் மனைக்காக, குடிநீருக்காக, உணவுக்காக, கல்விக்காக, மருத்துவத்துக்காக, உயிர் வாழ்வதற்காக அந்தந்த மக்கள் போராடி இருக்கிறார்கள். இதுதான் இந்த உலகத்துடைய இருவேறு துருவங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இடையில் ஒரு அமெரிக்க வேட்பாளர் வருகிற தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு அமெரிக்க வேட்பாளர் சொல்றார், இடதுக்கும் வலதுக்கும் இடையிலே இல்லை மோதல், மேலுக்கும் கீழ் உலகத்துடைய மோதல் என்று அவர் சொல்கிறார். டாப் அண்ட் பாட்டத்துக்கு இடையில தான் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. லெப்ட் ஆர் ரைட்டுக்கு இடையே இல்லை என்று சொல்கிறார். ஆக இந்த சூழலில் நாம் நமக்கான உலகத்தை கட்டி எழுப்புவதற்கு நமக்கு ஒரு வழி வேண்டும். அந்த வழியாகத்தான் நாம் ஏற்கனவே நம்மை வழிநடத்துவதற்காக உருவாக்கிக் கொண்ட கோட்பாட்டு எல்லைகளுக்குள் இருந்து கோட்பாட்டு எல்லைகளுக்குள் சிந்திக்க வேண்டும். நாம் எந்த கோட்பாட்டை குறைவாக மதிக்கவில்லை. ஆனால் கோட்பாடுதான் நம்மை வழிநடத்தும், கட்சியுடைய நலன்தான் நம்மை வழிநடத்தும், அல்லது நாம் மேற்கொண்ட சித்தாந்தம் தான் நம்மை வழிநடத்தும் என்பதை கடந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டுடைய நலன், தமிழ் மக்களுடைய விடுதலை, தமிழ் மக்களுடைய எதிர்காலம் தான் நம்மை வழிநடத்த வேண்டும். அதுதான் நம்முடைய சிந்தனையை தீர்மானிக்க வேண்டும். தமிழ்நாட்டுடைய நலன் தமிழ்நாட்டுடைய கண்ணோட்டத்தை தீர்மானிக்கிறது. தமிழ் மக்களுடைய நலன் தமிழ்நாட்டுடைய கண்ணோட்டத்தை தீர்மானிக்கிறது. ஆக ஒரு தனிப்பட்ட எங்களுடைய தமிழர்களுடைய கொள்கை அறிக்கையோ அல்லது இதில் இருக்கக்கூடிய அல்லது அமைப்புடைய கொள்கை அறிக்கைகளோ நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை உருவாக்கிக் கொள்ள இல்லை. தமிழ்நாட்டுடைய நலனில் இருந்து நம்முடைய பார்வையை உருவாக்கிக் கொண்டு நாம் நம்மை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு நம்முடைய தேசமே வழிகாட்ட வேண்டும். நம்முடைய மக்களுடைய நலனே நமக்கு வழிகாட்டியாக அமைய வேண்டும். அதுவே நம்முடைய எதிர்காலத்திற்கு பொருத்தமாக இருக்கும். அதுபோல நாம் கடுமையான கோட்பாட்டுவாதிகளாக, கடுமையான இனவாதிகளாக, கடுமையான தேசியவாதிகளாக அல்லது கடுமையான பல்வேறு போக்குகளை கொண்டவர்களாக இருந்து கொண்டிருப்பதை தாண்டி அதில் நாம் நம்முடைய தேசத்துடைய மக்களுடைய நலனில் இருந்து நாம் ஒன்றுபட வேண்டும். நாம் நம்முடைய கோட்பாட்டு எல்லை என்பது நம்முடைய அனுபவத்துடைய எல்லை, கட்சியை வழிபடக்கூடிய தலைவருடைய எல்லை அல்லது நமக்கு இருக்கக்கூடிய அறிவுடைய எல்லையாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அறிவு எல்லையை தாண்டி, நம்முடைய அனுபவ எல்லையை தாண்டி, நம் கட்சி நலனை தாண்டி நம்முடைய நாட்டுடைய நலன், நம்முடைய தேசத்துடைய நலன் பெரிது, நம்முடைய மக்களுடைய நலன் பெரிது. நம்முடைய தேசத்தின் நலனிலிருந்து, நம்முடைய மக்களுடைய நலனிலிருந்து நம்முடைய கோட்பாடுகளை, கருத்துக்களை, நடைமுறைகளை நாம் விரிவாக்க வேண்டும். நம்முடைய அமைப்பு நடைமுறைகள் தோல்வி அடைந்திருக்கிறது. நம்முடைய அமைப்பு நடைமுறைகளை மாற்றியமைக்க வேண்டும். நாம் மக்களிடம் செல்லக்கூடிய அணுகக்கூடிய முறைகளை மாற்ற வேண்டும். நாம் மக்களிடம் செல்ல வேண்டும். காலையில் சொன்னது போல நேரடியாக மக்களிடம் நமக்கு இன்றைக்கு செல்வதற்கான இடங்கள் நமக்கு ரொம்ப புரியக்கூடிய நிலைகள் தான். இன்றைக்கு உள்ளாட்சி இது அதிகாரம் என்கின்ற குழப்பத்தோடு நாம் போகலாம். ஏனென்றால் அதிகாரம் என்பது வெறும் தமிழ் தேசத்துடைய அதிகாரம் மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய அதிகாரமும் நாம் கோருகிறோம். ஒவ்வொரு உள்ளாட்சியுடைய அதிகாரத்தையும் கோருகிறோம். தமிழ் தேசத்தின் அதிகாரத்தையும் கோருகிறோம். தமிழர்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும், தமிழ் மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும், தமிழ் நாட்டிற்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் என்பதோட பொருள் தமிழ் மக்கள் அனைவருக்கும் அரசியல் அதிகாரம் வேண்டும், தமிழ் தேசத்திற்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் என்ற பொருள் தான். அதே போல நாம் அதிகாரத்தை வெறும் ஆலயத்தின கல்வியாக மட்டும் நாம் பார்க்கவில்லை. நாம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பாகுபாடுகளை ஒழிக்கக்கூடிய, நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதி அமைப்பால், பாலின ஏற்பாட்டால் இதில் இடம்பெறக்கூடிய ஒழுங்குமுறைகளை ஒழிப்பதற்கான ஒரு சமூக பார்வை கொண்ட ஒரு அதிகாரத்தை தான் போர்வு. வெறும் அதிகாரம் வேண்டும் என்பது மட்டுமல்ல,